ஏய் சாரா, ஒரு நேரமும் நிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனானா 10 நிமிஷத்துல கிளம்புவாவ. இது என்ன ரூமுக்குள்ள பையே 3 மணி நேரம் ஆகும். நேத்துக்கே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே போனேன், சீக்கிரமா கிளம்பணும். ஏன்ட்ட கோவப்பட்டியல்னா நான் என்ன செய்யுதுக்கு? நான் எத்தனை தடவை அவகிட்ட சொல்லியாச்சு, ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா சீக்கிரம் கிளம்பி வா வான்னு. இவ்வளவு நேரம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக மூஞ்சி அப்படி என்னத்த இருக்குதான்? அத்தை நீங்க கோவப்படாதுங்க, வருவாவ. ஏய் சாரா, வரலையா? நாங்க கிளம்போம். அம்மா சொல்லுமா. நான் ரெடிமா, கிளம்பலாம். 4 இடத்துக்கு போற ஆம்பளை பிள்ளை கிளம்பி வந்தாச்சு. இவ இன்னும் பெயிண்ட் அடிச்சு முடியல. சாரா என்ன வரல சஜு. அவ ரூமை எதுக்கு மேல கொடுத்தீங்க? கீழே கொடுத்துருக்கலாம்ல. கோவப்படாத சஜு, வந்துட்டான். வீட்டுக்கு நேத்து 2 ஒன்றை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நகை எடுக்க போனா காலையில சீக்கிரம் கிளம்பி வரணும்னு. கிளம்பி வந்துட்டீங்களா? வாங்க போவோம். ஒரு பொறுப்பு இல்ல இந்த லட்சணத்துல இவளுக்கு கல்யாணமா. கோவத்தை குறை சஜு. இவ்வளவு கோவப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. வேற உனக்கு இருக்க பொறுப்புல ஒண்ணு அவளுக்கு இருக்கா? அவ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தெரியா பாரு. பொறுப்பெல்லாம் தானே அவளுக்கு வரும். கல்யாணம் முடிஞ்ச உடனே பாரு அவ எப்படி மாற போறான்னு. மக்களே, அவளுக்கு தான் நகை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீ எங்க ஒதுங்கி எல்லாம் நின்றுடாதுன்னா உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் இடனமா ஆட்டுமா. அழாதான் நெக்லி, எல்லாம் சரியாவும். அழாதம்மா. ஏங்க அவ நம்ம முன்னாடி மட்டும்தான் சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிக்கா. கொஞ்ச நாள் போக போக தான் எல்லாம் சரியாகும்மா. ஒரே நேரத்துல எல்லாம் சரியாயிராது. நீ அதையும் இதையும் போட்டு யோசிச்சு திரும்ப ஆஸ்பத்திரியில போய் படுத்துறாத. ஆட்டுங்க. சஜு, கார்டெல்லாம் எடுத்துட்டியா? ஆமாப்பா, எல்லாம் எடுத்துட்டேன். அப்ப நாளைக்கு போய் அட்மிஷனை போட்டுருவோமா? சரி பிரியா. அப்ப நான் ஹாஸ்டல்ல தங்கி நின்னு படிக்கட்டா? ஒண்ணும் தேவையில்ல, எங்க கண்ணு முன்னாடி நீ நின்னா போதும். ஹாஸ்டல்ல அங்க இங்க எல்லாம் நீ இளையாண்டாய். சஜு கார்லயே கொண்டு விடுவான், வரச்சுல அவனே கூட்டு வந்துருவான். வேண்டாமா, காலேஜ் பஸ்லயே போற மாதிரி பாருங்க. அப்படின்னா கோபப்பட்டேன்னு கோவமாமா? அதெல்லாம் இல்லம்மா, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஏதாவது நல்லது இருக்கு அதுல. ஆமா, இவனுக்கு ஓட்டு தெரியாட்டாலும் அடுத்த வீல போற சொல்லிடுவான். சாரா, நான் நீ இருக்க இடத்துல இருக்கு, நீ வந்து வண்டி ஓட்டு. போல ஒன்னும் தெரியாட்டாலும் வாய் செவிடாளுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஆம்பளை பிள்ளைகிட்ட இப்படியே எதிர்த்து பேசுவாவ. பார்த்து மெதுவா போ சஜு. வண்டி ஓட்டும் போது கவனம் ரோட்ல தான் இருக்கணும். மனசு அங்கேயும் இங்கேயுமா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சரிம்மா சரி, உடனே அட்வைஸ் ஆரம்பிச்சாத. ஆமா, உனக்கு நல்லது சொன்னா பிடிக்கவா போகுது? அப்படியெல்லாம் இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். சஜு, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு பாத்தியா, அந்த கடைக்கு தான் போறோம். வண்டியை நீ பார்க்கிங்ல விட்டுட்டு வாண்ணா. எவ்வளவு நகை சின்ன பொண்ணு, இது எல்லாம் ஒரே ஆளுக்கு சொத்தா? வேற நகை கடை 10-15 பேருக்கு சேர்ந்தா இருக்கும். எவ்வளவு நகை, எவ்வளவு நகை. வாங்கம்மா வாங்க வாங்க, என்ன பாக்கணும்? நகை நகை பார்க்கணும். வேற நகை கடைக்கு வந்துட்டு நீனா பாப்பாவ? ரிங்கா, செயினா, பேங்கிள்ஸா, நெக்லஸா, என்ன பார்க்க போறீங்க? நெக்லஸ். உட்காருங்க, இந்த எடுத்து காட்டுறோம். என்ன பெருசா இருக்கு. ஏப்பா இது 1.5 பவுன் வந்துருமா? 8 பவுன்மா. 8 பவுனா? ஆமா. 4 முடி 1.5 பவுன் 2 பவுனுக்கு தானே எடுக்க வந்தியா? 8 பவுன் உள்ளத தூக்கி வச்சிட்டு இருக்குதியா? பாப்பு பார்க்கலாமா? அது 4 பவுன்ல இருந்து 4.5 பவுன் வரும். கண்டே சின்ன பொண்ணு, நம்மள்ட்ட என்ன சொன்னாவ? 2 பவுனுக்கு உள்ளாடி தான் நகை எடுக்கணும், அதுக்கு மேல ஒத்த பைசா இல்லன்னு. ஆமா, பாக்கி நகையெல்லாம் பாத்தியலாம். 5 பவுன் 8 பவுன் எடுத்து பாக்காவ. 2 பவுனுக்கு மேல இது என்னத்தையாவது எடுத்து பாக்கட்டு. நான் குழுல இருந்து இவளுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கேன். மொத்த பணத்தை இன்னைக்கே வசூல் செய்யாட்டா பாரு. போகார் 5 பவுனுக்கு வாங்க போறியா? வாய வைக்காத இல்லவே வாங்குறதுக்கு முன்னாடி. காப்பெல்லாம் சும்மா சும்மா போட்டு பார்க்க கூடாதுமா. ஏன் போட்டு பார்க்காம காப்பு வாங்க முடியுமாக்கா? சும்மா கைக்கு பத்தாதது போட்டு போட்டு பார்த்தா வளைஞ்சிரும். வளைஞ்சிருமா? வேற உங்களை நம்பி நாங்க வாங்கிட்டு போறோம். இங்க 2 தடவை போட்டு பார்க்கச்சிலே வளைஞ்சிரானா? நாங்க 100 தடவை போட்டு போட்டு பாப்போம் வீட்ல போய். உடைஞ்சிராதாக்கா. காப்புனா இரும்பு மாதிரி எல்லாம் இருக்கணும். எத்தனை தடவை போட்டு போட்டு பார்த்தாலும் உடையாம இருக்கணும். 4 பவுனுனா சும்மாவா? அப்ப ஆக்கர் கடைக்கு தான் போனோம். மேனேஜர் வர சொல்லுங்க. மேனேஜர் என்னத்துக்கு இப்ப? வேற காப்பு போட்டு பார்த்து வாங்குனா வளைஞ்சிரும் உடைஞ்சிருமா? மேனேஜரை கூப்பிடுங்க. என்னத்து காப்பு செஞ்சு வச்சிருக்குதியான்னு கேக்கட்டு. நாங்க வாங்கிட்டு ஏமாந்து போவேன்னா நினைச்சியா? இம்மா கைக்குள்ள போவாததை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா உடஞ்சிருன்னு சொன்னேன். அது எப்படிங்க அண்ணே? 4 பவுன் காப்பு சும்மா எல்லாம் உடைஞ்சிருமா? நீங்க நகை வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. சும்மா எல்லா நகையும் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு மட்டும் இருக்குதியா? 1000 ரூபாய்க்கு துணி எடுக்க போனாலே எத்தனை கடை யார் இறங்குவாவ? நகை எடுக்க வந்திருக்கோம், ஒரு அரை நாளாவது எடுக்காண்டாமா? ஆமா, நாங்க எல்லாம் எடுத்து பார்த்து போட்டு பார்த்துட்டு தான் வாங்குவோம். அப்படி இல்லையா? சொல்லுங்க, நாங்க வேற கடை பாத்துக்கிட்டோம். ஆமா, மேனேஜரை கூப்பிடுங்க. மேனேஜர்ட்ட சொல்லிக்கிட்டு போறோம். சத்தம் போடாதுங்கம்மா, வேற கஸ்டமர்லாம் இங்கேயே பாத்துட்டு இருக்காவ. எடுங்க, நாங்க இனி ஒண்ணும் சொல்ல மாட்டோம். வேற இந்த ஜூஸ் காபி எல்லாம் கொடுப்பாவேல, அதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. ஜூஸுக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல. பக்கத்துல கடையுமா இல்ல? உங்களை பார்த்தா நகை எடுக்க வந்த மாதிரியே தெரியல. என்ன எங்களை பார்த்தா நகை எடுக்க வந்த மாதிரி தெரியலையா? ஆடு களவான போயிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருப்பாவேல, அந்த மாதிரி தான் உங்களை பாக்கிறதுக்கு இருக்கு. போகா, நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க. இவனை நான் ஒரு வழி பாத்துறேன். ஊன்னு சொல்லுங்க. 4 மணி 4 மணி சும்மா இருங்கன்னு சொன்னதுனால உங்க 2 பேரையும் சும்மா விட்டு வைக்கேன். இழுவ நான் ஊன்னு தான் சொன்னேன். சும்மா இருங்க 4 மணி. நீங்க அப்படிதான் சத்தம் போடாதேன்னு சொல்லுவியா? நான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? சிரிக்கியா?
போட்டா சின்ன பொண்ணு, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். என்ன அழகா இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். எல்லாரும் பார்த்து வாயை பழக்கட்டு. ஹார்ட் போட்டு ஸ்டேட்டஸ் போடுங்க நாலு முடி. ஹார்ட் எல்லாம் போடக்கூடாது. ஹார்ட் எல்லாம் போட்டா கண்ணு போட்டுருவாங்க. கீழே செருப்பு போடணும். செருப்பு கீழே போட்டாதான் அதே கண்ணு போட்டாலும் நமக்கு அதெல்லாம் வந்து சேராது. மேனேஜர் போலீஸ கூப்பிடுங்க. நாங்க என்ன திருடிட்டு போறதுக்கா வந்திருக்கோம். அம்படத்தையும் போலீஸ கூப்பிடாதுக்கு. காலையில இருந்து மதியம் ஆயாச்சு. மாத்தி எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறியா? ஒரு நகை வாங்கல. போட்டு பார்த்து தானே வாங்க முடியும். எல்லா நகையிலையும் கலத்தி வச்ச போதியலா இல்ல போலீஸ கூப்பிடவா? எவ்வளவு நேரம் ஆனாலும் 10 பவுனாவது இந்த கடையில இருந்து வாங்கிட்டு போனேன்னு தான் நினைச்சோம். ஒரு நகை எங்களுக்கு நீ தேவையில்லை. சின்ன பண்ணி இல்லவே எல்லாரும் நகையில கலத்தி வைங்க. நான் போட்டிருக்க நகையை மட்டும் பேக் பண்ணுங்க. அது என்ன நீங்க மட்டும் எடுக்கறியா? நாங்க எல்லாம் கலத்தி வைக்கணும். இந்த இவ்வளவு பியாச்சு பேசுனதுக்கு அப்புறம் இந்த கடையில இருந்து நீங்க நகை எடுக்கணுமா? ஒண்ணும் தேவையில்லை இல்லவே. நம்ம வேற கடையில போய் எடுத்துக்கிடலாம். அப்ப நீங்களும் வாங்குனத கலத்தி வைங்களா? வேற கடையில போய் எடுத்துக்கிடலாம். கடைக்காரன் பாவம் பத்தியா இவ்வளவு நேரம் அதுல வேலை வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒரு பொருளாவது எடுக்கணும்ல, அதனால தான் நான் எடுக்கேன். உங்களுக்கு இனி ஒரு நாள் வாங்கிக்கிடலாம் இல்லவே. என்ன மாதிரி அவமானப்படுத்தியாவ? இந்த அவமானத்தோட நமக்கு நகை வாங்கணுமா? நான் போட்டிருக்க இந்த நெக்லஸ் மட்டும் பில் போட்டுருங்க. 5 பவுன் வருது. 5 பவுன் எல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. வாயிலவே வெளிய போய் டீ வாங்கி தரேன். இம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாமா. எடுத்துக்க பிரியாமா. என்னைக்குமே நகைக்கு மேல எல்லாம் எனக்கு ஆசையே இல்லம்மா. வேண்டாம் இது ஒண்ணுமே எனக்கு. வேற அவளுக்கு இவ்வளவு நேரம் நகை எடுத்திருக்கான். ஒரு மோதிரமாவது எடு பிரியா. ஆட்டுமா. ஏய் சாரா, இந்த ரிங் நல்லா இருக்கலாம். ஆமால நல்லதான் இருக்கு. ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு ரிங்கா இருக்கு. யாருக்கு வாங்க? யாருக்கும் வாங்கலடி, சும்மா பாக்கேன். எனக்கோ பிரியாளுக்கோ வாங்கி தந்தா சரி. நீ வேற யாருக்கோ பார்த்த மாதிரி எல்லாம் இருக்கு. இம்மா விடுமா ஓட்டாத. எனக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. சும்மா நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்கலாம்னு சொன்னோம்டி சாரா. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா நீ வாங்கி இருந்தாலும் பிரியாளுக்கு தான் வாங்கியிருப்ப. எனக்கா வாங்கி தர போற? அதான் கரெக்ட் தான். என்ன அந்த ரிங் எடுங்க. அண்ணா எஸ்பின்னு போட்டிருக்காவே இல்ல. இதாமா. அதுதான். இந்தம்மா. அம்மா எவ்வளவு நல்லா இருக்குல்லம்மா. நான் இதை எடுத்துக்கிட்டியம்மா. பாப்பா என்னங்கண்ணே? அந்த ரிங் வேற ஒருத்தங்க எடுத்து வச்சுட்டாங்கம்மா. அதை எடுக்க முடியாது. எனக்கு இது கண்டிப்பா வேணும். எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு இந்த ரிங் கண்டிப்பா வேணும். பிரியாமா அதான் சொல்லவே இல்ல. வேற ஆள் எடுத்து வச்சிருக்கா வேணும். வேற ஆளுக்குள்ளதான் நீ எப்பவும் ஆசைப்பட்டதே கிடையாது இல்ல மக்களே. கொடுத்துரு. பிரியா பீ போட்டு ஒரு ரிங் இருக்கு பாரு. அதை வேணா எடுத்துக்கா. அடம் பிடிக்க மாட்டேல மக்களே. கொடுத்துரு. வேற ஆள் வாங்கி வச்சிருக்காவலாம் இல்ல. வா வேற ஏதாவது பாரு. எனக்கு நகையே வேண்டாம். நான் கிளம்பேன். பிரியா சஜு நான் கார்ல இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லம்மா. வந்த நேரத்துல இருந்து இவ்வளவு நகை எடுத்துருக்கியா? யாரும் அந்த பாப்பாட்டையே நகைடுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தியா? அந்த பிள்ளைக்கு இது மட்டும் தான் பிடிச்சிருந்து. நீங்க இதை பார்த்துதான் அழுதுகிட்டே வேண்டான்னு சொன்னியா? அதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்து. அம்மா அப்பா எப்பவுமே நல்லதுக்கு தானே நினைப்பாவ. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா, போங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டானே நாங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அம்மா சொல்லு சஜு. பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமாமா சொல்லு. கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிடவாமா? கேட்கணுமா சஞ்சய்? வா சஜு படுத்துக்கா. தேவையில்லாம எதையும் போட்டு மனசை குழப்பாத மக்களே. இங்க நம்ம வந்ததே பிரியா சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனா அவ ஒன்னையுமே மறக்கலமா. எல்லாம் மனசுக்குள்ளாடியே வச்சு பூட்டி வச்சுட்டு இருக்கா. அவ சந்தோஷமா இருந்தாதான் நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அதுக்காண்டி நம்ம கிட்ட நார்மலா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் அன்னைக்கு எல்லாம் பொறுப்பா நடந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது இல்லாமா. அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பாத மக்களே. நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்காத மக்களே. கடவுள் நினைக்கதான் நடக்கும். அவர் என்ன ஒண்ணு பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பிரியா ஏமா இப்படி இருக்கா? அல்லாத சஜு, நம்மளாலே ஒண்ணுல என்ன வெளியே வர முடியல. அவ சீக்கிரம் மறந்துடுவாளா? நம்ம எல்லாம் இப்படி வருத்தப்படக்கூடாதுன்னு அவ வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. நாலுபடி நிக்காதுங்க, ஓடுங்க. இதுக்கு மேல ஓட கலியல சின்ன பொண்ணு. இவ்வளவு நகை வாங்கி இருக்குதியா இல்ல நாலுபடி? எனக்கு தர வேண்டிய 50,000 தரலாம்ல. இதுல ஸ்டேட்டஸ் வேற. இதுக்கு தான் உன் போன்ல என் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணி வச்சிருக்க. வீட்ல என்னத்த செஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் தெரியப்படாதுல. நல்ல வேலையாட்டு சின்ன பொண்ணுக்கு போன்ல ஸ்டேட்டஸ் போட்டுருக்க. இல்ல ஞாபகப்படுத்துனியா நான் ஸ்டேட்டஸ் போடுறது சின்ன பொண்ணுக்கு போனுன்னு? நான் சொன்னம்ல நாலுபடி. நல்ல கிழிச்ச. இங்க பாரு புஷ்பா, என்ன 5 நாள்ல உனக்கு 50,000 ரூபாய் வட்டியோட நான் தந்துறேன். தரணும்.